அனைவருக்கும் வணக்கம். குளித்துறை மறை மாவட்டத்தின் தேனருவி ஊடகம் வழியாக மாதா டிவி நேயர்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அகில உலக திரு அவையானது இந்த வாரம் முழுவதையும் விவிலிய வாரமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. விவிலியம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய புனித நூலாக இருக்கின்றது. இந்த விவிலியத்தில் இருக்கின்ற வார்த்தைகள் இறைவனுடைய உயிருள்ள வாழ்வு தருகின்ற வார்த்தைகளாக விளங்குகின்றது. ஆகவே தான் நாம் அனைவருமே இதனை எடுத்து வாசித்து தியானித்து வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் திரு அவை இந்த நாட்களிலே நமக்கு நினைவு கூறுகின்றது. அன்பானவர்களே, புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் கூறுகின்றால், இறைவன் தன்னுடைய மக்களுக்கு வரைந்த அன்பின் மடல் விவிலியம் என்று கூறுகின்றார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே இறைவனுடைய பாதையிலே பயணித்து மீட்பு பெற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய இலக்காக இருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த நாள் மிகவும் சிறப்புக்குரிய நாளாக விளங்குகின்றது. அன்பானவர்களே, விவிலியத்திலே நாம் பார்க்கின்ற போது ஏராளமான கதைகள் இருக்கின்றது, ஏராளமான நிகழ்வுகள் இருக்கின்றது, ஏராளமான பழமொழிகள் இருக்கின்றது, ஓமைகள் காணப்படுகிறது. இவைகள் அனைத்தும் மக்கள் எளிதாக விவிலியத்தை வாசித்து தியானித்து பொருள் உணர்ந்து வாழ்வாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எளிய நடையிலே மக்கள் புரிகின்ற அந்த நடையிலே விவிலியமானது எழுதப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, நம்மத்தியிலே 4 நபர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த 4 பேருமே விவிலியத்தை வாசித்து தியானித்து பொருள் உணர்ந்து தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இப்பொழுது ஒருவராக உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். என் பேரு மெல்பா ஏராஜ். நான் கல்லுக்கூட்டம் பங்கை சார்ந்தவள். கல்லுக்கூட்டம் மறைக்கல்வி மன்றத்தில் ஆசிரியராக சிறப்பாக பணியாற்றி வருகின்றேன். எனது பெயர் பி ஜானகி. கல்லுக்கூட்டம் திரு அவையில் சிறப்பாக மறைக்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். என்னுடைய பெயர் ஏ ஜெனிஷா. நான் கல்லுக்கூட்டம் தூய பாத்திமா அன்னை ஆலயத்தில் மறைக்கல்வி ஆசிரியராக சிறப்பாக பணியாற்றி வருகின்றேன். என் பெயர் தியுலா ஜபராணி. நான் கல்லுக்கூட்டம் தூய பாத்திமா அன்னை ஆலயத்தில் மறைக்கல்வி ஆசிரியராக சிறப்பாக செயல்பட்டு வருகிறேன். இந்த நிகழ்விற்கு நீங்கள் 4 பேருமே வந்தது மிகவும் பொருத்தமானது. ஏனெனில் நீங்க 4 பேருமே கல்லுக்கூட்டம் பங்குல மறைக்கல்வி ஆசிரியராக சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க விவிலியத்தை முழுவதுமாக வாசித்து முடித்திருப்பீர்கள். இந்த விவிலியத்தில் இருக்கின்ற நிகழ்வுகளை, கதைகளை, பழமொழிகளை, ஓமைகளை தங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுத்திருப்பீர்கள். ஆகவே இந்த நிகழ்விற்கு ஏற்ற பொருத்தமான நபர்களாக நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது ஆசிரியை மெல்பா ஏ ரோஸ் அவர்கள் தாங்கள் விவிலியத்தில் தங்களுக்கு பிடித்தமான அல்லது தங்களை கவர்ந்த அந்த நபரை குறித்து நம்ம மத்தியிலே இப்பொழுது உரையாட இருக்கின்றார்கள். பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். ஃபாதர், எனக்கு விவிலியத்துல மிகவும் பிடிச்ச நூல் யூதித். இணைய திருமறையில் 2வது நூலாக இந்த நூல் வைக்கப்பட்டுள்ளது. யூதித் என்றால் யூத பெண் என்று பொருள்படும். யூதித் ஆகமம் எழுதப்பட்ட காலம் 1ஆம் 2ஆம் நூற்றாண்டு என்று கூறுகிறார்கள். இந்நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இந்த நூல் முழுக்க ஒரு வீர பெண்மணியின் சாகச செயலையே எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. இந்த நூல் கூறக்கூடிய செய்தி இதுதான். அதனுடைய கதை சுருக்கமும் இதுதான். நெபுகத்நேசர் என்று ஒரு அரசர், அவன் ஒரு கொடுங்கோல் அரசன் என்றே சொல்லலாம். தன்னை சுற்றி இருந்த அனைத்து நாடுகளையும் கைப்பற்றி மக்களை அழித்து அவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதே அவனது நோக்கமாக இருந்தது. அப்படியே அவன் செய்து வந்தான். இந்நிலையில்தான் புரட்சி பூபாளமாக வந்து உதித்தார் யூதித்து. யூதித்து ஒரு இளம்பெண். யூதித்தினுடைய அப்பா பெயர் மெராரின். யூதித்தின் கணவர் மனாசே. யூதித் அழகு, இளமை, ஞானம் அனைத்தும் ஒருங்கே கைவர பெற்ற ஒரு இளம்பெண். யூதித் அறுவடை காலத்தில் வயலில் பணி செய்து கொண்டிருந்த போது அவருடைய கணவரை இழந்தவள். கணவரை இழந்த நிலையில் கைம்பெண்ணாக சாக்கு உடை உடுத்தி
சாம்பல் பூசி எளிய வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் அந்த யூதேயா நாட்டில் உள்ள மக்கள் கூறிய அந்த செய்தி யூதித்தின் காதில் வந்து விழுந்தது. யூதித் அந்த மக்களை நோக்கி, கடவுளை கேள்வி கேட்க நீங்கள் யார்? கடவுளிடம் நீங்கள் எப்படி முறையிடலாம்? இது நியாயமா? வேண்டுமென்றால் நீங்கள் கடவுளிடம் வேண்டுங்கள், கடவுளே எங்களுக்கு விடுதலை தாரும் என்று வேண்டுங்கள். ஆனால் நான் இப்பொழுது சொல்கிறேன், நான் உங்கள் சார்பாக கடவுளிடம் மன்றாடுவேன், உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை பெற்று தருவேன். இது என் சூளுரை என்று கூறி அந்த இடத்திலிருந்து அகன்று யூதித்தும் அவருடைய பணிப்பெண்ணும் சேர்ந்து யூதேயா நாட்டை விட்டு வெளியேறி ஒலோபெரின் தங்கி இருந்த அந்த பகுதிக்கு வந்து சேர்ந்தனர். ஒலோபெரினுக்கு அமைச்சர்கள் வழியாக செய்தி கிடைக்கிறது. ஒலோபெரினும் யூதித்தை சந்திக்கிறார். யூதித்து ஒலோபெரினை சந்திக்கும் போது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள் என்றால், தான் உடுத்தி வந்த அந்த சாக்கு உடையை களைந்து மிகவும் கவர்ச்சிகரமாக, அதாவது கொள்ளை அழகோடு பார்ப்பதற்கே மிகவும் வசீகரமான ஒரு உடை அணிந்து ஒலோபெரினின் முன் வந்து நின்றாள். ஒலோபெரின் பார்த்து, இவ்வளவு அழகான ஒரு பெண்ணை நான் இதுவரை கண்டதே இல்லை என்று வியந்தான். கடைசியாக ஒரு நாள் ஒலோபெரின், தான் ஒரு விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், அதற்கு நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று அமைச்சர்கள் வழியாக யூதித்துக்கு செய்தியை அனுப்புகிறார். யூதித்தும் மறுக்காமல், நான் இந்த நாளை மறக்கவே மாட்டேன், இது என்னுடைய வாழ்வில் மிக முக்கியமான தருணம், நான் வருவேன் என்று மிக அழகிய தோற்றத்தில் தன்னை ஒப்பனை செய்து கொண்டு ஒலோபெரினின் முன் வந்து நின்றாள். மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஒலோபெரினுக்கு எப்படியாவது இந்த யூதித்தை அடைந்து விட வேண்டும் என்ற ஆசை. ஆனால் ஆசை நிறைவேறவில்லை. யூதித்தை பார்த்த அளவில் அளவுக்கு அதிகமாக மதுவை அருந்தினான். மது அளவுக்கு அதிகமாக அருந்தியதால் அப்படியே படுக்கையில் சாய்ந்தான். அறையில் இவர்கள் இருவரையும் தவிர யாருமே இல்லை. அப்பொழுது யூதித்து, என்னுடைய காலம் வந்து விட்டது, இதுவே ஏற்ற காலம். ஆண்டவரே, நான் யூதேயா மக்களை காப்பாற்றுவதற்காக நான் இந்த செயலை செய்ய போகிறேன், நீர் எனக்காக என் பக்கமாக நில்லும் என்று கூறிவிட்டு அப்படியே சென்று ஒலோபெரின் படுத்திருந்த அந்த படுக்கையின் பக்கத்தில் ஒரு தூணில் மாட்டியிருந்த வாளை உருவி ஒலோபெரினுடைய தலையை இருமுறை வெட்டி தலையை தனியாக எடுத்து அதை ஒரு பையில் எடுத்து போட்டுக்கொண்டு பணிப்பெண்ணுடன் யூதேயா சென்று சேர்ந்தாள். செய்தி நாடெங்கும் பரவியது. மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருந்தனர். அப்பொழுது யூதித்து மக்களிடம், கடவுள் என் சார்பாக நின்று செயலாற்றினார், எனவே கடவுளுக்கு முரசு கொட்டுங்கள், மேல தாளத்தோடு அவருக்கு பண் இசையுங்கள் என்று கூறி மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தாள். மக்களும் மகிழ்ந்து தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினர். இந்த யூதித்தினுடைய புகழ் உலகமெங்கும் பரவியது. எத்திக்கும் அவளது புகழ் நிறைந்து விளங்கியது. இவளுடைய இந்த வீர செயல் விவிலியத்தில் மிக தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளது. இதை வாசிக்கும் போது நம்முடைய உள்ளங்களிலும் ஒரு வீர செயல் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற ஆசை வரும் என்பதில் ஐயமில்லை. மிக அருமையாக யூதித்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை கதையாக எல்லோருமே புரியும்படி கூறியது சிறப்பாக இருந்தது. ஆசிரியருக்கு பாராட்டுகள். அடுத்ததாக ஆசிரியர் ஜெனிஷா அவர்கள், விவிலியத்துல உங்களை கவர்ந்த மாமனிதர் யார் என்பதனை நீங்கள் மக்கள் அனைவருக்கும் எடுத்து சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னை விவிலியத்தில் கவர்ந்த மனிதர் எஸ்தர். இந்த எஸ்தரின் வாழ்க்கை வரலாறை நான் உங்கள் முன் கதையாக சொல்லுகிறேன். எஸ்தர் ஒரு அழகு பெண். அவள் யூத கன்னிகை. அவளது வளர்ப்பு தந்தை மொர்தெகாய். இந்தியா முதல் எத்தியோப்பியா நகர் வரை பாரசீக நாட்டில் அகஸ்வேர் என்ற மன்னன் ஆட்சி புரிந்து வந்தான். அப்ப அந்த மன்னன் ஆட்சி புரியும் போது தன்னுடைய கீழ் பணிபுரியும் மன்னர்களுக்கு பல விருந்துகளை ஏற்பாடு பண்ண கட்டளையிட்டான். அப்படி அவர் ஏற்பாடு பண்ணும் போது தனக்கு அரசியாக இருந்த பஸ்தியை நல்ல ஆடையம் அணிந்து நிறைய அணிகலன்களும் போட்டு அரசியாக நீ வர வேண்டும் என்று சொன்னான். அதற்கு அந்த வஸ்தி என்ன பண்ணாள்? அதை மறுத்து விட்டாள். உடனே அவன் என்ன பண்ணினான் என்றால் அரசர்கள்ட்ட எல்லாம் சொல்லி கட்டளையிட்டான். என்ன சொன்னான் தெரியுமா? நீங்க இனி மாகாணத்தில் உள்ள எல்லா பெண்களையும் என்னிடம் கூட்டிட்டு வாங்க, அவங்கள நான் பார்த்து ஒரு அரசியை தேர்ந்தெடுக்கேன்னு சொல்லுவான். அப்ப அவர்கள் எல்லா பெண்களையும் கூட்டிட்டு வருவாங்க. அப்பொழுது அவளுக்கு அரசருக்கு பிடித்த அரசியாக இருந்தது எஸ்தர். எஸ்தரை மனைவி அரசியாக தேர்ந்து கொண்டாள்.
இந்த எஸ்தர் என்பவள் மொர்தெகாயின் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வந்தாள். எஸ்தரை மாகாணத்தில் விட்டுவிட்டு மொர்தெகாய் என்ன பண்ணினான் என்றால் அந்த புறத்திலேயே சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தாள். இந்த எஸ்தரை கவனித்து வருவதற்காக அந்த புறத்திலே வலம் வந்து கொண்டிருக்கும் போது அப்பொழுது அரசரை கொல்வதற்காக 2 குருக்கள் திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த மொர்தெகாய் என்ன பண்ணினான் என்றால் இதை எப்படியாவது எஸ்தரிடம் சொல்லி அரசரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார். அப்பொழுது எஸ்தரிடம் சொல்லி அவரது உயிரை அரசரை காப்பாற்றினார். அப்படி இருக்கும்போது ஆமான் என்ற மன்னன் சூழ்ச்சி செய்பவனாக அங்கு அரசருடைய பக்கத்தில் அமர்ந்து பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தார். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது அங்குள்ள குருக்களும் அரச மந்திரிகளும் அவனை வணங்கி வந்தார்கள். ஆனா இந்த மொர்தெகாய் மட்டும் என்ன பண்ணுவான், அவனை வணங்கவே மாட்டான். ஏன் இவன் என்ன வணங்கல அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கும் போது என்ன நடக்கனா, இவன் ஒரு யூதை, சரி இவன் யூதன் ஆனனால நம்ம இவனை மட்டும் இல்ல இந்த யூத மக்களையே நம்ம எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு என்ன பண்ணுவான், மொர்தெகாய் திட்டமிட்டே இருப்பான். அப்ப என்ன பண்ணுவான், அரசரிடம் போய் வஞ்சகமா சொல்லுவான், இந்த யூத மக்களை நம்ம எப்படியாவது கொல்லணும், அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும்னு அரசரிடம் சொல்லுவான். உடனே அரசன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா, சரி நம்ம இந்த யூத மக்களை கொல்லதுக்கு எல்லா மாகாணத்திலையும் போய் யூதர்களை கொல்லக்கு அரச முத்திரையோடு கட்டளையிடுவான். அப்ப ஆமான் என்ன பண்ணுவான், அரசரை கொல்வதற்காக பல திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருப்பான். அப்பொழுது இதை அறிந்த மொர்தெகாய் என்ன செய்வாய், நம்ம அரசரை நம்ம மக்களையே யூத மக்களையே கொல்ல போறாய், இனி நமக்கு என்ன செய்வோம் அப்படின்னு இருக்கும்போது எஸ்தரிடம் போய் சொல்லுவா, உங்களை நான் யூத பெண்மணியாக ஒன்ன தேர்ந்தெடுத்திருக்கு, நீதான் நம்ம மக்களை என்ன பண்ணணும், இந்த அழிவிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவா, மொர்தெகாய் எஸ்தரிடம் பரிந்து பேசுவான். எஸ்தர் என்ன பண்ணுவா, 3 நாள் உபவாசம் இருப்பான். 3 நாள் உபவாசம் இருந்ததோடு அவன் மட்டும் இல்லாம என்ன பண்ணுவா, மன்னனிடம் எந்த ஆதரவு, அங்க மன்னனிடம் சொல்ல வேணா ஆதரவு பெற்றாதான் சொல்ல முடியும். ஆனா இவன் என்ன பண்ணுவான், எந்த ஆதரவும் பெறாம நேரே மன்னனை பார்க்க நேரே போயிருவான். போய் நல்ல அணிகலன்களையும் உடைகளை அணிந்து கொண்டு போவான். அப்ப மன்னன் கேட்பான், நீ ஏன் என்ன பார்க்க வந்தேன்னு மன்னன் கேட்கிறான். அப்ப அதுக்கு இவன் என்ன சொல்லுவான்னா, அந்த போன விஷயத்த சொல்லாம நான் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்திருக்கேன், அதுக்கு நீங்களும் ஆமானும் வரணும் அப்படின்னு சொல்லுவான். அப்ப இதை என்ன பண்ணுவான், ஆமான் என்ன பண்ணுவான், வீட்டுல போய் மனைவியிடம் சொல்லுவான், அந்த விருந்துக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை என்று ஆமான் மனைவியிடம் சொல்லுவான். அதற்கு அவளுடைய மனைவி என்ன சொல்லுவானா, அவனுடைய மனைவி அவனுடைய குருக்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணு, அதுல எப்படியாவது நம்ம மொர்தெகாயை தூக்கில இடணும்னு சொல்லுவான். இத போய் ஆமான் என்ன பண்ணுவானா, அரசரிடம் போய் சொல்லுவான், மொர்தெகாயை இது தூக்கிலிட வேண்டும் என்று அரசரிடம் சொல்லுவான். அன்று இரவு அரசனுக்கு தூக்கமே வராது. அப்ப ஏன் அவனுக்கு தூக்கம் வரையில அப்படின்னு இருக்கும் போது அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அரசனுக்கு இருந்த புத்தகத்தை எடுத்து வாசிப்பான். அந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னா, மொர்தெகாய் செய்த நல்ல செயல் இருக்கான், அவனை அழிவிலிருந்து கொலையிலிருந்து காப்பாற்றின நல்ல செயல் இருக்கான். அப்ப இனி இவனுக்கு நான் எதுவுமே செய்யலையேன்னு அப்படி இருக்கும்போது அரசன் நினைச்சிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவான்னா, ஆமானிடம் கேட்பான், நான் ஒரு மனுஷனை கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆமானிடம் கேட்பான். அதுக்கு ஆமான் என்ன நினைப்பா, சரி என்னதான் கௌரவப்படுத்த போறான்னு மனசுல நினைச்சிட்டு அரசன் கேட்பான், நான் எப்படி கௌரவப்படுத்தணும்னு கேட்பான். உடனே ஆமா என்ன சொல்லுவானா, அரச உடை அணிந்து குதிரையில அவனை ஆத்தி அரச வீதியில பலம் அவனை கௌரவப்படுத்தணும்னு நினைச்சான். அரச உடை அணிந்து அரச வீதியில அவன் பலம் வந்தா, இவன் புதரில் நடந்து பலம் வந்தான். அப்படி இருக்கும்போது இவன் சோகத்தோட யார்கிட்ட போனான், தன்னுடைய மனைவிட்ட போனான். மனைவிட்ட போய் சொன்னான், இப்படி நடந்து போச்சு, என்ன செய்வது அப்படின்னு இருக்கும்போது இங்க இருந்து இவனுக்கு ஒரு அழைப்பு வரான். என்ன அழைப்புனா, நீங்க இந்த விருந்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு பெரிய அழைப்பு வந்தது. அந்த அழைப்பு வந்ததான் இவன் என்ன செய்வாய், அங்க போகும்போது அரசனுடைய அரசியம் நெருங்கி தொடர்புல இருப்பாங்க. அப்ப அரசன் கேப்ப, அரசியிடம் நம்ம உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட கேளு, நான் இந்த மாகாணத்துல பாதிய கூட உனக்கு நான் தரக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு அரசன் அரசிட்ட சொல்லுவான். உடனே அரசி சொல்லுவா, எனக்கு எதுவுமே வேண்டாம் அரசரே, நான் ஒண்ணு கேட்கிறேன், எனக்கு இந்த யூத மக்களையும் என்னையும் கொல்வதற்காக ஒருத்தன் திட்டம் இட்டு கொண்டிருக்கேன், அவனை மட்டும் நீங்க கொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். உடனே அரசன் கேட்பேன், அது யாரு அப்படின்னு கேட்பேன். அரசரே வேற யாருமே இல்ல, உன் முன்னால் இருக்கிற ஆமானு தான் சொல்லுவான். உடனே அரசன் என்ன பண்ணுவாய், இவன் எனக்கு மனைவியா நீ கொல்ல திட்டமிடியன்னு சொல்லிட்டு கோபத்தோட என்ன பண்ணுவா, அவன் ஏற்படுத்தின தூக்கு மரத்திலேயே என்ன பண்ணுவா, அவனை தூக்கில இடுவான். இது தனக்கு தோண்டின குழியில தானே விழுந்தது போல அவனுக்கு கதை ஆயிட்டு. கடைசியில மொர்தெகாய அவனுடைய அமைச்சராக பதவி உயர்வு கொடுத்து அவனை நல்ல பணியில இருத்துவாங்க. எஸ்தர் ஒரு வீரப்பெண் என்ற கதையை மிக அருமையாக விளக்கி கூறிய ஆசிரியை ஜெனிஷாவுக்கு பாராட்டுக்கள். அடுத்ததாக ஆசிரியை பியூலா அவர்கள், உங்களை கவர்ந்த விவிலிய மாந்தருடைய கதையை நீங்க பதிவு செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம்.
என்னை கவர்ந்த விவிலிய பகுதி யோபு. யோபு ஊசு நாட்டுல பிறந்து வளர்ந்துட்டு இருந்தாரு. அவர் ரொம்ப செல்வந்தரா இருந்தாரு. அவருக்கு நிறைய கால்நடைகள் இருந்தன. அவருக்கு ஒரு 7 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும் இருந்தாங்க. அவர் எவ்வளவு செல்வந்தரா இருந்தாலும் அவர் கடவுள் நம்பிக்கையும் கடவுள் முன்னிலையில் நீதிமானாகவும் நேர்மை உள்ளவராகவும் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்ப இவருடைய நீதியையும் நேர்மையும் அந்த சாத்தான் கவனிச்சுட்டே இருந்தாரு. ஒரு நாள் சாத்தான் கடவுள் முன்னிலையில போய் நின்னாரு. அப்போ அந்த கடவுள் கேட்டாரு, நீ எங்க இருந்து வாரா அப்படின்னு. அப்ப அந்த சாத்தான் சொல்லிச்சு, நான் உலகத்தை சுத்திட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ கடவுள் சொன்னாரு, என்னுடைய மகன் யோபுவை பார்த்தாயா? அவனை மாதிரி இந்த உலகத்துல நீதிமானும் நம்பிக்கையுடனும் வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொன்னாரு. அப்போ அந்த சாத்தான் சொல்லிச்சு, நீங்க அவனுக்கு நல்ல வசதியை கொடுத்துருக்கீங்க, நல்ல செல்வத்தை கொடுத்துருக்கீங்க, நல்ல அழகிய பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க, அதனால அவன் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான், அதனால அவன் உங்களை பழித்துரைக்கல, உங்க மேல விருப்பமா இருக்கான். நீங்க அவனை செல்வத்து மேலே சொத்துக்கு மேலே கை வச்சு பாருங்க, அப்போ அவன் உங்களை வெறுப்பது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தான் சொல்லிச்சு. அப்போ கடவுள் சொன்னாரு, அவனுக்கு மேல மட்டும் நீ கை வைக்காத, வேற நீ அவனை என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டாரு. அவன் வந்தான் யோபுக்கு சோதனை கொடுக்க தொடங்கினான். ஒரு நாள் அவருடைய 10 பிள்ளைங்களும் ஒரு வீட்டுல உட்கார்ந்து விருந்து உண்டு மகிழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு தோட்டத்துக்கு போனாலும் ஓடி வந்தாரு. ஓடி சொன்னாரு, ஐயா, நம்முடைய கழுதைகளும் ஏர்மாடுகளும் உழுதுட்டு நின்ன அவங்கள அடுத்த நாட்டு மக்கள் கைப்பற்றி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஓடி சொல்லுவான். இன்னொருத்தர் ஓடி சொல்லுவாரு, ஐயா, நம்முடைய ஆடுகள் எல்லாம் மேய்ந்துட்டு இருந்தன, வானத்திலிருந்து நெருப்பு அந்த ஆடுகளை எல்லாம் எரிச்சு கொண்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த யோபு யோசிக்க தொடங்க, திடீர்னு இதெல்லாம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசித்து முடிக்கிறதுக்குள்ளாடி இன்னொருத்தர் ஓடி சொல்லுவார், ஐயா, நம்ம ஒட்டகங்களை எல்லாம் கழுதைய படையினர் கும்பல் கும்பலா வெட்டி போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த யோபுக்கு துக்கம் தாங்க முடியல. அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் உடையை கிழிச்சிட்டு தலைமுடியெல்லாம் வெட்டிட்டு அவர் துக்கம் கொண்டாட ஆரம்பிச்சார். அப்படி துக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. அப்படி சொன்னார். அவர் என்ன சொன்னாருன்னா, நான் வரும்போது பிறந்த மேனியா வந்தேன், போகும்போது பிறந்த மேனியாவே போறேன், கடவுள் தந்தாரு, கடவுள் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்தாரு. சாத்தான் கீழே வராரு. யோபு திருப்பி அடுத்த சோதனை கொடுக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் யோபுக்கு உச்சந்தால முதல் உள்ளங்கால் வர கொப்பளமா மேலெல்லாம் புண்ணு ஒரே அரிப்பு. அவர் உடம்பெல்லாம் உருக்குறைஞ்சு போயிட்டாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த உடைஞ்ச மண்பானத்தோ ஓட எடுத்து அந்த உடம்பெல்லாம் சொரிய ஆரம்பிச்சாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வலியும் அரிப்பும் தாங்க முடியல. ஆரம்பிச்சுட்டு சாம்பல்ல போய் உட்கார்ந்து இருந்தாரு. அப்போ அந்த மனைவி வராங்க, கேக்குறாங்க, நம்ம பிள்ளையே போயாச்சு, சொத்து போயாச்சு, எல்லாமே செல்வத்தையும் இழந்தாச்சு, கடைசியில் நீங்களும் இவ்வளவு ஒரு பெரிய கொடிய நோயினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இனிமேல் நீங்க கடவுளை பழிச்சிட்டு சாக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்போ யோபு சொன்னாரு, நான் ஒருபோதும் கடவுளை பழிக்க மாட்டேன். அவர் தரக்கூடிய சந்தோஷத்தை எல்லாம் நம்ம இன்பமா பெற்றுக்கொள்ளும் போது அவர் தன்னுடைய துன்பத்தை நாம இன்பமா பெற்றுக்கொள்ளலாம். நான் எக்காரணத்தை கொண்டு கடவுளை பழித்துரைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் கடந்துட்டே இருக்கு. யோபுடைய நிலைமை இன்னும் மோசமாயிட்டே போகுது. அவர் ஆனா கடவுள் மேல நம்பிக்கை இழக்கவே இல்லை. இவ்வளவு நாளா அந்த யோபு தனக்காகவோ தன்னுடைய பிள்ளைங்களுக்காகவோ மன்றாடாம அவர் கடவுளோட நம்பிக்கையோட நீதிமானா இருந்ததை பார்த்த கடவுள் அவருக்கு மேல மன இறங்கி அவருக்கு நல்ல சுகத்தை எல்லாம் கொடுப்பாரு, நல்ல உடல் நலம் இந்த பழையது மாதிரி அவர் ஆக்கிட்டு அவருக்கு திருப்பி 7 ஆண் பிள்ளைகள் பிறந்தன, 3 பெண் பிள்ளைகள் பிறந்தன. அவருக்கு முதல்ல 7000 ஆடுகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் 14000 ஆடுகள் கொடுத்தாங்க, 6000 ஒட்டகங்கள், 1000 பெண் கழுதைகள், 1000 ஏறுமாடுகள்னு முதல்ல இருந்ததை காட்டில 2 மடங்கா எல்லாத்தையுமே அவருக்கு கொடுத்தாங்க. அவர் சந்தோஷமா வாழ்ந்தாரு. 140 ஆண்டுகள் யோபு மகிழ்ச்சியா வாழ்ந்தாரு. அவருடைய பிள்ளைகளுடைய 4 தலைமுறைகளை பார்த்து அவர் மகிழ்ச்சியோட இறந்தாரு. எனக்கும் விவிலியத்துல பிடித்த ஒரு மனிதர் யோபு. இந்த யோபுனுடைய வாழ்க்கையை கதையாக எல்லோரும் புரியும்படி அழகாக விளக்கி கூறிய ஆசிரியை பியூலாவுக்கு பாராட்டுக்கள். அடுத்ததாக ஆசிரியை ஷெரின் ஜானகி, நீங்க விவிலியத்துல உங்களுக்கு பிடித்த பகுதியை இப்போ நீங்க கூறலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது குடும்பத்தின் பெருமையை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கதை நம்ம ரூத்து ஆகமம். இது 4 அதிகாரங்களை கொண்டது, 85 வசனங்களை கொண்டது. இதுல முதல் அதிகாரத்துல 3 பேருடைய இறப்பு நிலையை பற்றி கூறுகிறது. அடுத்து கடைசியில போகும்பொழுது 3 பேருடைய 3 தலைமுறையை பற்றி சிறப்பாக எடுத்துரைக்கிறது. அதிலும் குறிப்பாக மாமியார் மருமகள் உறவு பற்றி மிகவும் சிறப்பாக எடுத்துரைக்கிறது. எலிமெலேக்கு என்பவர் பெத்லேகேமில் வாழ்ந்து கொண்டிருந்த போது அங்கு திடீரென்று பஞ்சம் வருகிறது. இதனால் இவர் தனது மனைவி நகோமியையும் 2 பிள்ளைகளான மக்லோன், கிலியோன் என்பவர்களை கூட்டிட்டு மோவாபு நாட்டுக்கு பிழைப்பு தேடி போறாரு. அங்க போய் கொஞ்ச நாள்லேயே இந்த எலிமெலேக்கு இறந்து போறாரு. இதனால கைம்பெண்ணான நகோமி தன்னுடைய 2 பிள்ளைங்களையும் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அப்படி வளர்த்துட்டு வர நேரத்துல அந்த பிள்ளைங்களும் மோவாபு நாட்டில் உள்ள 2 பெண்களான
ஒர்பா ரூத்து அவங்கள திருமணம் பண்றாங்க. இப்படியே வருஷம் ஓடிட்டே இருக்கு. நல்ல சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்க நேரத்துல திடீர்னு 2 மகன்களும் இறந்து போறாங்க. இது இவங்க நகோமி அவங்களோட வாழ்க்கையில இடி மேல இடி விழுது. மனசுடைஞ்சு போன நகோமி அவங்க தன்னுடைய சொந்த நாட்டுக்கே போலான்னு சொல்லிட்டுன்னு முடிவு பண்ணி தனக்கு 2 மருமகளையும் கூப்பிடுறாங்க. நீங்க நான் இப்ப சொந்த நாட்டுக்கு போறேன், அதனால நீங்க திருமணம் பண்ணி சந்தோஷமா இருக்க உங்க அம்மா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு வாழ்த்தி அவங்கள அனுப்பி விடுவாங்க. ஆனா அவங்க 2 பேரும் நாங்க போக மாட்டோம்னு சொல்லிட்டுன்னு அவங்க மாமியாரை கட்டி பிடிச்சு கதறி அழுறாங்க. மீண்டும் நகோமி வற்புறுத்தினதுனால ஒர்பா மட்டும் அழுதுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. ஆனா இந்த ரூத் இருக்காங்கல்ல, அவங்க மிகவும் தெளிவா பிடிவாதமா சொல்றாங்க, நீங்க எங்க போறீங்களோ அங்க நானும் வருவேன். உங்க இனம் தான் எனக்கு இனம், உங்க மக்கள் தான் எனக்கு மக்கள், உங்க தெய்வம் தான் எனக்கு தெய்வம். நீங்க எங்க இறக்குறீங்களோ அங்கே நானும் இறப்பேன். அதனால என்ன விட்டுட்டு நீங்க ஒரு இடமும் போக முடியாது அப்படின்னு பிடிவாதமா சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த நகோமிக்கு ஒரே மகிழ்ச்சி. அவளுடைய அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் இதையெல்லாம் பார்த்த உடனே எதுவுமே பேசாம அவங்கள கூட்டிட்டு பெத்லேஹேமுக்கு வர்றாங்க. இவங்களை பார்த்த உடனே அங்க உள்ள மக்கள் எல்லாம் நகோமி வர்றாங்க, நகோமி வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா சொல்றாங்க. உடனே இந்த நகோமி சொல்றாங்க, என்ன அப்படி கூப்பிடாதுங்க, ஏன்னா நான் நிறைவுள்ளவளா இங்க இருந்து போனேன், ஆனா இப்ப வரும்போ வெறுங்கையா வாரேன், அதனால என்ன மாறானே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வந்த நேரம் என்னன்னா ஒரு வார்கோதுமை அறுவடை காலம். இங்க சாப்பாட்டுக்கே இவங்களுக்கு வழி இல்லை. இனி மாமியாரை காப்பாற்றணும், மருமகளை காப்பாற்றணும், 2 பேருக்கும் சாப்பிட்றதுக்கு உணவு தேடி அவங்க எங்க என்ன செய்யுதுன்னு தவிச்சிட்டு இருக்க நேரத்துல ரூத்து சொல்றாங்க, அம்மா நீங்க இருங்க, நான் யாருக்கு வயல்ல தயவு கிடைக்குதோ அங்க போய் நான் வார்கோதுமைய கதிர்களை பொறுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க சொல்றாங்க, சரி மகளை நீ பார்த்து போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்களும் போறாங்க. போய் ஒரு வயல்ல போய் கதிரை பொறுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்குச்சுல போவாசுங்கள ஒரு மனுஷர் அங்க வர்றாரு. வந்த உடனே இந்த பொண்ணை பார்த்த உடனே, அடடா இந்த பொண்ணு எங்க உள்ள பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு தனக்கு கண்காணிப்பாளரை கூப்பிட்டு கேட்காரு, இந்த பொண்ணு எங்க உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் சொல்லாரு, இந்த பொண்ணு மோவாபு நாட்டுல உள்ள பொண்ணு, நகோமியோட மருமகா. தனது சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுட்டு தனக்கு கணவன் இறந்த பிறகு மாமியாரை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டுன்னு அவங்க கூடயே வந்திருக்காங்க. இன்னைக்கு காலையில இருந்தே நம்ம வயல்ல வந்து கதிர் பொறுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த போவாசுக்கு அந்த பொண்ணு மீது ஒரு இரக்கம். பொண்ணை ரூத்தை கூப்பிட்டு, என் பொண்ணு இங்க வா, நீ ஒரு வயலுக்கும் போகக்கூடாது, இந்த வயல்ல இருந்தா கதிர் பொறுக்கணும், உனக்கு தேவையான தண்ணி தாகம் எடுத்துன்னா இங்க வந்து நீ என்னச்சு தண்ணி குடிச்சிக்க, உன்னை யாருமே எதுவுமே தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு சொன்னதோட வேலையாட்களையும் கூப்பிட்டு சொல்றாங்க, ஏய் நீங்க யாருமே இவ்வளவு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடும் கொடுக்குறாங்க. இந்த சந்தோஷமான செய்திய சாயங்காலம் போய் மாமிகிட்ட சொல்றாங்க. பொண்ணு மாமி சொல்றாங்க, யாருக்கு வயல்ல நீ போனா? அது போவாசுங்க வயலுக்கு போனேன். ஓ அப்படியா, அவங்க வந்து நம்ம சொந்தக்காரங்களாக்கும் நம்மை காப்பாற்ற வேண்டிய நெருங்கிய உறவினர், அதனால நீ எந்த வயலுக்கும் போகக்கூடாது, அங்கே போய் கதிர் பொறுக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் போயிட்டே இருக்காங்க. கொஞ்ச நாள் போன உடனே நகோமி கூப்பிட்டு ரூத்த சொல்றாங்க, ஏய் நீ எப்படியும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் எனக்கு ஒரே ஆசை, அதனால இன்னைக்கு நான் சொல்றபடி நீ கேட்கணும். இன்னைக்கு ராத்திரி என்ன செய்யணும்னா நல்ல ஆடைகளை எல்லாம் உடுத்திட்டு போவாசுக்க பண்ணை வீட்டுல போயிருக்கணும். அவர் ராத்திரி வரும்போ அவருக்கு பக்கத்துல போய் அவருக்கு போர்வையை எடுத்து போத்திட்டு நீ படுத்துக்கிடணும், சரியா அப்படின்னு சொல்லி விட்டாங்க. உடனே இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போய் ராத்திரி ஆனோடனே போவாசு வர்றாங்க. அவர் வந்து படுத்து உறங்கினோடனே இவ மெதுவா போய் அவங்க பக்கத்துல படுத்துட்டு அவங்க போர்வையை எடுத்து போத்திட்டு படுத்திருக்காங்க. இவர் திடீர்னு என்னடா நம்ம பக்கத்துல ஒரு பொண்ணு படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு படபடா எழும்பி பார்க்காரு. பக்கத்துல பார்த்தாரு ரூத்து. ஏய் நீ எதுக்கு இங்க வந்து படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்காரு. உடனே ஐயா நீங்க தான் என்ன காப்பாற்ற வேண்டிய சொந்தக்காரர், அதனாலதான் நான் இப்படி செய்தேன், உங்க போர்வையை எடுத்து என்ன போத்துங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இவரு திகைச்சு போய், சரி சரி நீ வந்து இது ஒரு இளைஞனையும் பொண்ணோ பொருளோ தேடையில, அதனால நான் என்ன செய்ய, என்ன விடவும் ஒரு சொந்தக்காரங்க உங்களுக்கு நெருங்கியவங்க ஒரு ஆள் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நாளைக்கு கேட்டுட்டு இதை முடிவு பண்ணலாம், இன்னை மட்டும் நீ என்ன பக்கத்துல இங்க படுத்துக்க அப்படின்னு சொல்றாரு.
இவங்களும் அன்னைக்கு ராத்திரி மட்டும் தங்கிட்டு காலையில அவங்க மாமிகிட்ட போய் சொல்றாங்க, இப்படி அவங்க சொன்னாங்க, அவரை விட நெருங்கிய சொந்தக்காரங்க ஒரு ஆள் இருக்காங்களாம், அவங்கள பார்த்து எல்லாம் கேட்டுட்டு முடிவு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. உடனே நகோமி இதை கேட்டுட்டு, கடவுள் நமக்கு நல்லதே செய்வார், காத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இவங்க என்ன செய்யாங்க, காத்திருக்காங்க. போவாஸ் மறுநாள் அந்த எலிமலைக்கு சொந்தக்கார வீட்டுல போய் கேட்காரு, டேய் எலிமலைக்கு சொந்தமான ஒரு துண்டு நிலம் இருக்கு, நீ வாங்குறியா அப்படின்னு. ஆனா அவர் சொல்லாரு, சரி சரி நான் வாங்குறேன், ஆனா ஒரு நிபந்தனை, அவரோட இறந்து போன மகனோட மனைவியை நீ திருமணம் பண்ணணும் அப்படின்னு. அடாடா அதொன்ன முடியாது, இது நமக்கு சரிப்பட்டு வராது, அதனால நீயே வச்சுக்க, எனக்கு காலனி நான் தார், நீயே கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாரு. இதை பார்த்தோன்னா போவாஸ் அந்த நகர்மன்றத்தில் உள்ள பெரியவங்களுக்கு முன்னிலையில ரூத்தை கூட்டிட்டு வந்து தனக்கு வீட்டுல கூட்டிட்டு வந்து திருமணம் செய்வார். திருமணம் செய்து சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவாங்க. அப்படி வாழ்க்கை நடத்தும் நேரத்துலதான் அவருக்கு ஒபேதுன்னுள்ள மகன் பிறக்கான். அந்த ஒபேதுக்கு தான் ஈசாய் பிறக்காரு, ஈசாய்க்கு தாவீது பிறக்காரு. இவ்வளவு கஷ்டப்பட்டதுனாலதான் அவரு இயேசுனுடைய பிறப்பு பட்டியலில் இந்த ரூத்தானவள் இடம்பெறுகிறார். அப்போ நம்ம இதுல இருந்து அறியக்கூடியது என்னது, குடும்பம்னா இன்பமும் துன்பமும் நிறைஞ்சது. அதை நம்ம சமாளிச்சு போய் கடவுள்கிட்ட எவ்வளவு தூரம் நம்ம நம்பிக்கையோட இருக்கோமோ கடவுள் அந்த அளவுக்கு நம்மை உயர்த்துவார், துன்பங்களை இன்பங்களாக மாற்றுவார். இதனால அந்த கைம்பெண்ணுக்கு கிடைச்ச ஒரு வாழ்வு நமக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் என கூறி முடிக்கிறேன். நன்றி. மாமியார் மருமகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறணும்னாலே விவிலியத்திலிருந்து முதல்ல நமக்கு நினைவுக்கு வருவது இந்த ரூத்து நகோமியினுடைய கதை. மிக அருமையாக இந்த கதையை நீங்க கூறியிருக்கிறீர்கள். ஆசிரியை ஷெரின்ஜானைக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அன்பானவர்களே, யூதித்து, எஸ்தர், யோபு, ரூத்து இவர்களுடைய கதைகளை மிக அருமையாக மறைக்கல்வி ஆசிரியர்கள் 4 பேரும் நீங்க எடுத்து கூறியிருக்கிறீர்கள். நீங்க கதை சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பலனுள்ளதாக இருக்கும். எல்லாரும் மீண்டும் இந்த கதையை கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் எல்லாருக்குமே வந்திருக்கும். விவிலியத்தை எடுத்து இன்னும் ஆழமாக வாசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை வந்திருக்கும். ஆகவே 4 ஆசிரியர்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்தமைக்கு வாழ்த்தி பாராட்டுகின்றேன். இன்றைய சமூகத்திற்கு இந்த விவிலியத்தை எடுத்து வாசிப்பது பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேள்வியை கேட்டு பார்த்தா, இன்றைய சமூகத்திற்கும் விவிலியத்தை எடுத்து வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்குவது பொருத்தமாகத்தான் இருக்கும். விவிலியம் என்னைக்கோ எழுதப்பட்டிருக்கலாம், ஆனால் இன்றைய கால சூழலுக்கு ஏற்றவாறு தகுந்த பதிலை நமக்கு தரக்கூடியதாகத்தான் விவிலியமானது காணப்படுகிறது. ஆக அன்பு மாதா டிவி நேயர்களே, ஒரு நாள்ல 3 முறை நாம சாப்பிடுறோம். இந்த 3 முறை உணவு உண்ணுகின்ற பொழுது ஒரு முறையாவது நாம பிள்ளைங்க, பெற்றோர்கள், பாட்டி, தாத்தா எல்லாருமே அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் இணைந்து அமர்ந்து உணவு உண்ணுகின்றோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு பெற்றோருமே கதை சொல்லி கொடுப்பதும் இல்லை. பிள்ளைங்களும் விவிலிய கதைகளை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கின்ற ஆர்வம் இன்னைக்கு பிள்ளைங்களிடத்திலும் இல்லை. இது குறைந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே கத்தோலிக்க குடும்பங்கள் அனைத்துமே நாம் ஒரு நாளில் ஒரு முறையாவது உணவு வேளையில சேர்ந்து அமர்ந்து உண்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு விவிலிய கதைகளை எடுத்து கூறி விவிலியத்தை உயிரோட்டமாக்குவோம். இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்த மாதா டிவி நேயர்களுக்கு குளித்துறை மறைமாவட்டம் தேனருவி ஊடகம் வழியாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.